செப்டம்பர் 1ஆம் தேதி மாமன்னர் புலிதேவன் 309வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று சுதந்திரத்திற்காக முதலில் முழக்கமிட்ட போராட்ட மாவீரரும் வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் மிகுந்தவருமான மாமன்னர் புலித்தேவனின் 309வது பிறந்த நாளான செப்டம்பர் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளர்கள் தச்சை என் கணேசராஜா, கிருஷ்ணமுரளி, செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஆகியோர் ஏற்பாடு செய்ய வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். இதில் கழக பொருளாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதன், கழக அமைப்பு செயலாளர்கள் என் தளவாய் சுந்தரம், செல்லூர் கே ராஜு, கடம்பூர் சி ராஜு, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று கழக அமைப்பு செயலாளர்கள் KT ராஜேந்திர பாலாஜி, V கருப்பசாமி பாண்டியன், VV ராஜன் செல்லப்பா, சுதா கே பரமசிவன், இசக்கி சுப்பையா, G பாஸ்கரன், R முருகையா பாண்டியன், N சின்னதுரை, PG ராஜேந்திரன், AK ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று முன்னாள் அமைச்சர்கள் சீத செல்லப்பாண்டியன், SP சண்முகநாதன், VM ராஜலட்சுமி, கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் V முத்தையா, மாவட்ட செயலாளர்கள் தச்சை என் கணேசராஜா, கிருஷ்ணமுரளி, செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் உட்பட கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார்.